ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனோடைய நெக்ஸ்ட் மூவியான சேயுன் இதோடைய ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆஃபீஸில் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நேற்று நம்ம எஸ்கேனா ஒரு நியூ ஸ்டில் அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு சேயுன் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. அதில் நம்ம எஸ்கேனோட லுக்காக இருக்கட்டும், நம்ம எஸ்கேனோடைய ஃபிட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே பயங்கரமாக இருந்தது. அதே மாதிரி இதோடைய ஷூட்டிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்போ ப்ரோ முடியும் அப்படிமா நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதோடைய ஷூட்டிங் அப்படின்னு நம்மளுக்கு செப்டம்பர் மந்த் வரைக்கும் இருக்கும். ஏன்னா சோசியல் மீடியாவில் நிறைய பேர் இதோடைய ஷூட்டிங் ஜூலைலேயே முடிஞ்சிருங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஃபேக் தான். இதோடைய ஷூட்டிங் செப்டம்பர் வரைக்குமே நம்மளுக்கு இருக்கு. ஸோ நம்மளுக்கு அக்டோபர் ரிலீஸே இங்கே டவுட் தான் அப்படி மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ரீசெண்டாகவே பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லேயும் நம்மளுக்கு இதோடைய ரிலீஸ் டேட் அக்டோபர் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்லாம் வந்ததுனால கொஞ்சம் டிலே ஆன ரீசன்னால இதோடைய ரிலீஸ் அப்படிங்கிறது அக்டோபர் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு டவுட்டும் இருக்கு. ஸோ இந்த படத்தை இப்போ பொங்கலுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படி மாதிரி சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பொங்கல் அப்படிங்கிறது உண்மையாக ஒரு நல்ல ரிலீஸ் டேட் தான். அண்ட் இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது செப்டம்பர் மந்த் வரைக்கும் நடக்குங்கிற ரீசனால நம்மளுக்கு அடுத்த மாதமே இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இதோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது பொங்கலுக்கு போகும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியாவில் நிறைய ரூமர்ஸ் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது நம்ம எஸ்கேனாவுக்கும் டேரக்டருக்கும் வேவ் லென்த்தே இல்லை, அதனால் இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே ஃபேக்கு தான். ஸோ நம்ம எஸ்கேனாவுக்கும் டேரக்டருக்கும் அந்த வேவ் லென்த்லாம் இருந்த ரீசன்னால தான் இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது தாய்க்கிழவி படத்துக்கு அப்புறமா இவ்வளோ பெரிய படத்தை நம்ம எஸ்கேனா அந்த டேரக்டர் நம்பி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தான். இன்னொரு பக்கம் கருப்பு படத்தை பார்த்து தான் இந்த ஒரு படத்தில் இந்த கடவுள் ரெஃபரன்ஸ்லாம் கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிறது பிப்ரவரியிலே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதிலேயே அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா கருப்பு படமே இந்த அளவுக்கு ஹிட் ஆகுமா அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. இந்த படத்துடைய ப்ரீ சேல்ஸ் அப்படிங்கிறது ரெட்ரோ விட கம்மியாக தான் பண்ணியிருந்தது. அண்ட் இந்த ஒரு படம் ஆர்ஜே பாலாஜி அழுததாக இருக்கட்டும், இந்த ஒரு படம் டிலே ஆனது, இந்த மாதிரி நிறைய விஷயம் அப்படிங்கிறது இந்த ஒரு படத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சு இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு படத்துக்கும் சேயனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் காந்தாரா 2 பார்த்து தான் இந்த கருப்பு படத்தோடைய கிளைமேக்ஸில் அந்த கடவுளை கொண்டு வர மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க. ஸோ கருப்பு தான் காப்பியை தவிர சேயன் காப்பி கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் இது ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.